30 வருஷமா நான் டியூஷனும் நடத்துகிறேன், ஸ்கூலில் வாத்தியாராகவும் இருக்கிறேன். எல்லா மாணவர்களும் சமமாக புரிஞ்சுக்குவாங்க அப்படின்றது முடியாத கதை. அதை நீங்கள் முதல்ல உணரல. நல்லா படிக்கிறவன் 100 மார்க், நம்ம பையனும் 100 மார்க் எடுக்கணும் அப்படின்னு நீங்கள் தான் டியூஷனுக்கு அனுப்புறீங்க. நான் இதுவரை எந்த மாணவனையும் டியூஷனுக்கு வாங்கன்னு கூப்பிட்டதே கிடையாது. அந்த மார்க் எடுத்துட்டா மட்டும் நல்ல மாணவன்னு நீங்கள் தான் நினைக்கிறீங்க. நாங்கள் அப்படி நினைக்கல. எல்லாரும் 100க்கு 100 எடுத்தாதான் அறிவாளின்னு நினைக்கல. ஆனா அந்த பையனை மாதிரி நம்ம பையனும் 100க்கு 100 எடுக்கணும்னு சொல்ல வர. என்ன சொல்றேன்னா, இதெல்லாம் பேச்சு நடைக்கு நல்லா இருக்கும். மேடை நாங்க டியூஷனுக்கு வாங்கன்னு யாரையும் நாங்க கூப்பிடலையே. நான் ஒரு வேலைக்கு போகும்போதோ இல்ல நான் படிச்சுட்டு அடுத்த கிளாஸுக்கு போகும்போதோ இல்ல மேல் படிப்பு படிக்கும் போதோ எனக்கு மார்க் தேவையில்லை, வெறும் கேடர் மட்டும் நீங்க கொடுக்குறீங்க அப்படின்னா எனக்கு பிரச்சனை இல்லை. ஃபர்ஸ்ட் கிளாஸ், செகண்ட் கிளாஸ், தேர்ட் கிளாஸ் இப்படி பொதுப்படையா நீங்க வைக்கும் போது பிரச்சனை இல்லை. இப்போ நீட்டா இருந்து எல்லாத்துக்குமே என்ன தேவைப்படுது, மார்க்கை மதிப்பீடாக நீங்க வைக்க வேண்டிய நிர்பந்தம் இருக்கிறதுனால பெற்றோர்கள் வேலை வழி இல்லாம அந்த மார்க்கை நோக்கி படிக்க வைக்க வேண்டிய தேவை இருக்கு. தாங்கள் சாதிக்க முடியாததை தங்கள் பிள்ளைகள் சாதிக்கணும்னா அப்ப நாங்க என்ன செய்யறது? இப்ப நான் 10th ஃபெயிலு சார், என் பேருக்கு பின்னாடி டிகிரி இல்லை சார். என் பொண்ணும் 10th ஃபெயிலா இருக்கணும்னு நான் எப்படி சார் நான் நினைப்பேன்? என் பொண்ணுக்கு பின்னாடி ஒரு டிகிரி இருக்கணும், அவளுக்கு பிடிச்சதை அவ செய்யணும், என் பையனுக்கு பிடிச்சதை படிக்கணும் தானே ஒரு பெற்றோராக எல்லாருக்குமே இருக்கும்.